السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹுடைய கிருபையினால் ரமலான் மாதத்தினுடைய 2வது இரவில் நாம் அமர்ந்திருக்கிறோம். இதில் நேற்றைய தினம் அழிக்கப்பட்ட சமூகம் என்கிற ஒரு தலைப்பின் கீழ் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வரலாறை நாம் முழுவதுமாக தொடாமல், அந்த சமூகம் அழிக்கப்பட்டதற்கான காரணம் இணை வைப்பு, அந்த இணை வைப்பை நாம் ஒருபோதும் கையிலே எடுத்துவிடக்கூடாது. இந்த இணை வைப்பினால் அல்லாஹ் நம்மையும் அழிக்கலாம், அப்படி அழிக்க நாடினால் நாமும் அழிந்து போவோம். பிறகு நம்முடைய எண்ணங்களுக்கு தக்கவாறு எழுப்பப்படுவோம். அந்த இணை வைப்பிலிருந்து இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களே பாதுகாவல் தேடி இருக்கிறார்கள். எனவே நாமும் அதில் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் என்கிற ஒரு பாடத்தை நேற்றைய தினம் நாம் பார்த்தோம். அதனுடைய தொடர்ச்சியாக திருமறை குர்ஆனில் இன்னொரு சமுதாயத்தையும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கடுமையான முறையினால் அழித்தான். அது எந்த சமுதாயம் என்றால், நபி ஹூத் என்கிற ஒருவரை ஆது என்கிற ஒரு கூட்டத்தாருக்கு அல்லாஹ் நபியாக அனுப்பினான். 7வது அத்தியாயத்துடைய 65வது வசனம், வ இலா ஆதின் அகாஹும் ஹூதன் قال يا قوم اعبدوا الله ما لكم من اله غيره افلا تتقون. ஹூத் என்பவரை அவருடைய சகோதரராக அந்த ஆறு கூட்டத்தாருக்கு நாம் நபியாக அனுப்பினோம். அனுப்பின ஹூத் என்ன தெரியுமா சொன்னாரு? கால யாக்கோபி சொன்னாரு, யா கௌமி அபுதுல்லாஹ் மா லக்கும் மின் இலாஹின் கைரு, நீங்கள் அல்லாஹ்வை வணங்குங்கள், அல்லாஹ்வை தவிர வேறு கடவுளே உங்களுக்கு கிடையாது, வேறு நாயனே உங்களுக்கு கிடையாது. அஃபலா தத்தகூன், நீங்கள் அல்லாஹ்வை பயப்பட மாட்டீர்களா என்று இந்த ஆது என்கிற ஒரு சமுதாயம், அந்த சமுதாயத்துடைய பேர் ஆது, அந்த ஆதுங்கிற சமுதாயத்தாருக்கு நபியாக அனுப்பப்பட்டவருடைய பெயர் ஹூத் அலைஹிஸ்ஸலாம். இவங்க போய் என்ன பிரச்சாரம் பண்ணாங்க அப்படின்னா, அதே பிரச்சாரம் தான். என்ன பிரச்சாரம்? ஏக இறைவனாகிய அல்லாஹ்வை வணங்க வேண்டும், என்னை நீங்கள் பின்பற்ற வேண்டும், அல்லாஹ்வுக்கு இணை கற்பிக்க கூடாது. அந்த மக்கள் வச்சிருந்த கடவுள் கொள்கை என்ன தெரியுமா? என்னப்பா, நாங்க வணங்குற இந்த கடவுளை எல்லாம் வணங்காம உங்க அல்லாஹ்வை போய் வணங்க சொல்றியே, இவங்கெல்லாம் யார் தெரியுமா? எங்களுடைய மூதாதையர்கள். இந்த மூதாதையர்களை வைத்து வணங்குகிற வழிபாடு இன்று நேற்று அல்ல. நூஹ் நபியுடைய காலம் தொட்டதிலிருந்து நபி ஹூத் அலைஹிஸ்ஸலாத்துடைய சமுதாயத்திலிருந்து இந்த இதுதான் வந்து கொண்டிருக்கிறது. இன்றைக்கும் நம்முடைய சமூகத்துல நாட்டார வழிபாடு, குலதெய்வ வழிபாடுலாம் சொல்றோம்ல, குலதெய்வ வழிபாடுன்னு சொல்லுவாங்க. அந்த குலதெய்வ வழிபாடு என்ன நினைக்கிறீங்க? எல்லாம் இங்கெங்க கோயில்களுக்கு அவர்கள் சென்றாலும் எங்க குலதெய்வ கோவில் இது அந்த ஊர்ல இருக்கிறது, இந்த கிராமத்துல இருக்கு என்று சொல்லுவார்கள். அவங்களாம் யாருன்னு நினைக்கிறீங்க? போய் கேளுங்க. உங்களுடைய சகோதரர்களாக இந்து மதத்தை சார்ந்தவர்கள் இருந்தால் நீங்க அவங்கள்ட்ட போய் கேளுங்க, உங்க குலதெய்வ வழிபாடு எங்க இருக்கு அப்படின்னு கேட்டா ஏதாவது ஊரை சொல்லுவாங்க. அவங்க யாருன்னு கேளுங்களேன். ஒரு 10 தலைமுறைகளுக்கு முன்னாடி ஒரு பெரிய சமுதாய தலைவராக இருந்திருப்பார். அதுல இருந்து உங்களுடைய குடும்பம் பிரிஞ்சு வந்திருக்கும். அவர் இறந்து போயிருப்பாரு, அவரை வணங்க ஆரம்பிச்சிருப்பாங்க. ஆக இந்த முன்னோர் தெய்வ வழிபாடு, இந்த நாட்டார் தெய்வ வழிபாடு என்பது அன்றைக்கே இருந்திருக்கிறது. அதுதான் இன்னைக்கு அப்படியே பழக்கத்துல வந்து கொண்டிருக்கிறது. மொத்தத்துல மூதாதையர்கள் நாங்க வணங்குறோம், எங்களுடைய கடவுள்லாம் இவங்க தான், நாங்க அல்லாஹ்வெல்லாம் வணங்க முடியாது என்று அவர்கள் சொன்னார்கள். நூஹ் நபியுடைய சமுதாயம் இதைத்தான் சொன்னுச்சு. பிறகு அல்லாஹ் பெரிய அழிவை தந்தான் ரொம்ப காலத்துக்கு பிறகு. இவர்களிடத்துல இந்த அல்லாஹ்வுக்கு இணை கற்பிக்கிற இந்த ஷிர்க் என்கிற செயல்பாட்டோடு ஒட்டி இருந்த இன்னொரு கெட்ட பழக்கம் என்ன தெரியுமா?
فَأَمَّا عَادٌ فَاسْتَكْبَرُوا فِي الْأَرْضِ بِغَيْرِ الْحَقِّ وَقَالُوا مَنْ أَشَدُّ مِنَّا قُوَّةً 41வது அத்தியாயத்திலே 15வது வசனம். فَأَمَّا عَادٌ فَاسْتَكْبَرُوا فِي الْأَرْضِ بِغَيْرِ الْحَقِّ وَقَالُوا مَنْ أَشَدُّ مِنَّا قُوَّةً அவர்கள் இந்த பூமியில் ஃபஅம்மா ஆதுன் ஆதுங்கிற அந்த கூட்டத்தார் ஃபஸ்தக்பரு ஃபில் அர்த் இந்த பூமியின் மீது கர்வம் கொண்டு நடந்தார்கள். அந்த ஆதுங்கிற கூட்டத்தார் என்ன பண்ணாங்கன்னா இந்த பூமியில மிக 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 கர்வத்தோடு இருந்தார்கள். எதுல கர்வம் தெரியுமா? அவர்களுடைய வலிமையில் கர்வம். எங்களை விட வலிமை மிக்கவன் யார்? நாங்கள் தான் வலிமை கொண்டவர்கள். நாங்கள் யாருக்கும் அஞ்ச மாட்டோம், அடிபணிய மாட்டோம், அல்லாஹ்வா அவரை நாங்கள் வணங்க மாட்டோம், நாங்க தான் வலிமை என்கிற கர்வத்தோடு அவர்கள் இந்த பூமியிலே இருந்தார்கள். அப்ப இவர் என்ன தெரியுமா செஞ்சாரு? வகாலுமன் அஷத்து மின்னா கூவா. அடி வலிமை வலிமைங்கிறீங்களே, உங்களை விட வலிமையானவன் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன். அல்லாஹ் உங்களை விட வலிமையானவனை நீங்க அவனுக்கு பயப்படுங்க என்றும் நபி ஹூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த ஆதுங்கிற கூட்டத்தாரிடத்துல சொன்னார்கள். வலிமை என்றால் எந்த வலிமை தெரியுமா? அலம் தர கைஃப ஃபஅல ரப்புக பில் ஆத் இரம ஸாத்தில் இமாத். இந்த ஆதுங்கிற கூட்டத்தார் நம்ம என்ன செஞ்சோம்னு நீங்க பாத்தீங்களா? வ இரம ஸாத்தில் இமாத், இரம் சமூகம்னு அதுக்கு இன்னொரு பேர் இருக்கிறது. அல்ல தூண்களை உடைய இரம் சமூகம் அவர்கள். அதை சொல்லிட்டு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அதாவது அல்லதி லம் யஹ்லுக் மிஸ்லுஹா ஃபில் பிலாத் அல்லதி லம் யுஹ்லக் மிஸ்லுஹா ஃபில் பிலாத் அந்த சமுதாயத்தை போல வேறு எந்த ஒரு சமுதாயத்தையும் எந்த நாட்டிலையும் நான் படைக்கலங்கிற அல்லாஹ். எதுல? வலிமை மிக்க சமுதாயத்தில். அப்ப அல்லதி லம் யஹ்லுக் மிஸ்லுஹா ஃபில் பிலாத் அப்படி ஒரு சமுதாயத்தை வேறு எந்த நகரத்திலையும் நாம படைக்கல என்று அல்லாஹ்வே சான்று பகருகிறான். அவ்வளவு வலிமையானவர்கள் அந்த சமுதாயத்தவர்கள் உடல் வலிமையில. இப்படி உடல் வலிமை கொண்ட அந்த சமூகம் அல்லாஹ்வுக்கு இணை கற்பிக்கிறார்கள், அத்தோடு கர்வம் கொண்டு பெருமை கொண்டு நடக்கிறார்கள். இப்போ ரொம்ப காலமா அந்த நபி அந்த மக்களிடத்துல பிரச்சாரம் பண்றாங்க, எடுத்து சொல்றாங்க, எல்லாம் செய்யறாங்க. அப்பொழுது அவர்கள் சொன்னது என்ன தெரியுமா? அல்லாஹ்வை பயப்படு, அல்லாஹ்வை பயப்படுன்னு சொல்றீங்கல்ல, என்ன வேதனையை கொண்டுதானே அல்லாஹ்வை பயப்பட சொல்றீங்க? சரிப்பா, நீ வேதனை வரும் வேதனை வருங்கிறீல்ல, வேதனை எப்போ வரும்? அந்த வேதனையை இப்ப கொண்டு வாங்க மேல என்று அந்த சமுதாயத்தார் கேட்டார்கள். வேதனையை சொல்லிதானே நீ பயமுறுத்துறீங்கள, வேதனை அல்லாஹ்ட்ட இருந்து வரும்னு சொல்றீல்ல, அந்த வேதனை எப்போ வரும்? நாங்க ரொம்ப ரொம்ப வலிமையானவங்க, அந்த வேதனை என்னதான் வருதுன்னு பார்ப்போமே, வர சொல்லு பார்ப்போம் என்று அந்த சமுதாயத்தார் கேட்டார்கள். பிறகு நபி ஹூத் நபி சொல்றாங்க, என்னப்பா வேதனையை இப்படி கேட்கறீங்களே, வேதனையா எப்ப தருவாங்கிறது அல்லாஹ்வுக்கு தான் தெரியும். அவன் வேதனையை தருவாங்கிறத வச்சு நான் உங்களை பயமுறுத்துகிறேனே தவிர எப்ப வருங்கிறது அல்லாஹ்வுக்கு தான் தெரியும். திடீர்னு இப்படி கொண்டு வானா எப்படி கொண்டு வருது என்றும் அந்த நபி அந்த சமுதாயத்தாருக்கு எச்சரிக்கை விடுத்தார்கள். ஆனால் இவர்கள் கேட்ட வேதனை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வேதனை தானடா கேட்குறீங்க, அவர் எவ்வளவோ எடுத்து சொல்லி நீங்க திருந்தல, எவ்வளவோ பாவ மன்னிப்பை கேளுங்க உங்கள்ட்ட கோரிக்கை வச்சார், பாவங்களை மன்னிப்பு கேளுங்க அல்லாஹ்விடத்துல, அல்லாஹ்வுடைய பாவங்களை மன்னிப்பான். நீங்க இவ்வளவு பாவம் பண்றீங்கல்ல, இறைவனிடத்துல அதுக்கான தௌபா செய்யுங்க, அல்லாஹ் உங்களை மன்னிப்பான்னு ஒரு பக்கம் பாவ மன்னிப்பை பத்தி பேசுறார், இணை வைத்தலை விட்டு விலகுங்கன்னு பேசுறார், பெருமை கொண்டு பூமியில நடக்காதீங்கப்பா, உங்களோட வலிமையானவன் அல்லாஹ் இருக்கிறான், நீங்க தான் ரொம்ப ரொம்ப கர்வத்துல திரியிறீங்கன்னு அதை பத்தி பேசுறார். எதையுமே காதுல வாங்கி கொள்ளல. திடீரென்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒரு நாள் அந்த மக்களின் மீது வேதனையை அழிவை இறக்கினான். இறக்கிய அந்த வேதனை எந்த ரூபத்துல வந்தது தெரியுமா? அங்கே ஒரு மழையின் மூலமாக வந்தது. ஆனால் இந்த சமுதாயத்தாருக்கு அல்லாஹ் தந்த தண்டனை நாம் நொடிக்கு நொடி சுவாசிக்கிற காற்றின் மூலமாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தந்தான். சுவாசிக்கிற காற்று, இந்த காற்றில் இருக்கக்கூடிய சில சில ரொம்ப நம்மளை அழிக்கக்கூடிய சில பொருட்கள் சேர்த்து மலட்டு காற்றாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அனுப்பினான். அந்த காற்றை அனுப்புறதுக்கு முன்னாடி ஆங்காங்கே காத்தெல்லாம் அப்படியே சிலு சிலு சிலுன்னு மேகங்கள் எல்லாம் குளிர்ந்து ஒரு மழையை பொழிவிக்க மாதிரி தான் ஒரு சூழல் இருந்தது. சந்தோஷப்பட்டாங்க, இதோ பாரு மழை வர போகுது, ஆங்காங்கே மேகங்கள் மழை கொட்டோன்னு கொட்ட போகுது என்று ஆனந்தத்தில் திளைத்தது அந்த ஆது சமூகம்.
ஆனால் அந்த குளிர்ந்த காற்று வந்துச்சு இல்லையா, வந்து இவர்களை தாக்கிய போது அல்லாஹ் எப்படி தெரியுமா சொல்றான், அவர்கள் இருந்த வீட்டை தவிர வேறு ஒன்றுமே மிஞ்சவில்லைங்கிற அல்லாஹ் ரப்பல் ஆலமீன். வேறு ஒண்ணுமே மிஞ்சல. நான் இறக்கின காத்து எப்படி தெரியுமா, இறக்கி சுவாசிக்க ஆரம்பிச்சாங்க, இருந்த வீட்டை தவிர வேற ஒன்றுமே மிஞ்சவில்லை. அந்த காற்று எதையெல்லாம் எதிர்கொண்டதோ, எய்த்த மாதிரி ஒரு மனுஷன் வரானா, ஒரு விலங்கு வருதா, வேற ஏதாவது பொருட்கள் வருகிறதா, அந்த அத்தனையுமே அது துடைத்து எரியாமல் இருக்கவில்லை அந்த காற்று. இந்த காற்றை அல்லாஹ் எத்தனை நாள் அடிக்க செஞ்சான் தெரியுமா, வஸஹரஹா அலைஹிம் சபஅ லயாலி வ ஸமானியத அய்யாம். சபஅ லயால் 7 இரவுகள், ஸமானியத அய்யாம் 8 பகல்கள். இந்த காத்து ஏதோ சும்மா ஒரு நாள் 2 நாள் வீசல, 1 மணி நேரம் 2 மணி நேரம் வீசல, 7 இரவுகள் 8 பகல்கள் அந்த சமுதாயத்தின் மீது வீசி ஒன்றுமே இல்லாமல் ஆக்கிவிட்டது அந்த ஆதி என்கிற கூட்டத்தாரை. ஏன், நீங்க தான் ரொம்ப ஸ்ட்ரென்த், ரொம்ப வலிமை, அல்லாஹ்வா பாப்போம், தண்டனையா இறக்க சொல்லு பாப்போம், நாங்க அல்லாஹ்வுக்கு பயப்பட முடியாது, நாங்க இப்படித்தான் இருப்போம் என்று கர்வம் கொண்டு அலைந்தார்கள் அல்லவா. அந்த கர்வத்திற்கு தந்த மிகப்பெரிய அடிதான் இந்த ஒரு காற்றின் மூலமாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அழித்து விட்டான். ஹூத் நபியுடைய வரலாறை பத்தி பார்க்கிறதா இருந்தா அவங்க பண்ண ஏகத்துவ பிரச்சாரம் நிறைய, அதுக்குள்ள போய் டீடைல்டா பார்க்கலாம். நாம் எடுத்திருக்கிற தலைப்பு அழிக்கப்பட்டது. இப்படி ஒரு காற்றின் மூலமாக அல்லாஹ் அழித்தான் அல்லவா. ஏன் அழித்தான்? 7 இரவுகள் 8 பகல்கள் வீச செஞ்சு அல்லாஹ் அழிச்சிட்டான். ஒரு புற்பூண்டு கூட முளைக்கல, வீட்டை தவிர வேற யாருமே உயிரோட இல்லை, எல்லாம் காலி. இப்போ ஏன் அழித்தான் என்றால் அதுதான் கர்வம், பெருமை. இந்த பெருமையும் கர்வமும் இன்றைக்கு நம்மிடத்தில் இருக்கிறதா இல்லையா? அன்னைக்கு அது இருந்து ஓவரா ஆட்டம் போட்டதுனால அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அன்னைக்கு அழிச்சு முடிச்சுட்டான். இன்னைக்கு மனுஷன் இருக்கிறான்ல, ஆங்காங்கே கர்வத்தோடு பெருமையோடு தற்பெருமைகளோடு இந்த பூமியிலே நடமாடி கொண்டிருக்கிறான். யதார்த்தமாக நீங்க சிந்திச்சு பாருங்க ஒரு விஷயத்தை. இந்த உலகத்துல அல்லாஹ்வை வணங்குகிற ஒரு கூட்டம், ஷைத்தானுக்கு அடிபணிகிற ஒரு கூட்டம், பாசிட்டிவ் நெகட்டிவ். இந்த ஷைத்தானுக்கு அடிபணிகிற கூட்டம் யாரு? ஷைத்தானுக்கு கட்டுப்பட்டவர்கள். ஷைத்தானுடைய ஆதி என்ன தெரியுமா? ஆதியில அல்லாஹ் ஆதம படைக்கிறதுக்கு முன்னாடி ஒட்டுமொத்தமாக அந்த வானுலகத்துல அல்லாஹ் இருந்தான், மலக்குகள் இருந்தார்கள், ஜின்கள் இருந்தார்கள், ஷைத்தானும் அங்கதான் இருந்தான். அப்ப அவன் பேர் ஷைத்தான் கிடையாது, ஷைத்தானா எடுத்தறியப்பட்டவன், அப்ப அவன் பேர் ஷைத்தான் கிடையாது. ஜின்கள் கூட்டத்தார்ல ஒருத்தனோட ஒருத்தனா இருந்தான். அல்லாஹ் ஆதம படைச்சு இந்த ஆதமுக்கு நீங்க சுஜூது பணியுங்கள் என்று சொன்ன பொழுது வயது குல்நாரின் மலாயிகத்து சுஜூது லி ஆதம ஃபஸஜது இல்லா இப்லீஸ் அபா வஸ்தக்பர். ஆதமுக்கு பணிடான்னு சொன்னா அல்லாஹ்வுடைய சபையிலே இருந்து கொண்டு நெருப்பால படைக்கப்பட்ட அந்த ஜின் இனத்தை சார்ந்த சைத்தான் என்ன தெரியுமா சொன்னா, மண்ணால நீ படைச்சிருக்கிற அவனை ஆதம நீ மண்ணால் படைத்திருக்கிறாய், நான் நெருப்பால் படைக்கப்பட்டவன், நெருப்பால் படைக்கப்பட்ட நான் போய் மண்ணால படைக்கப்பட்ட அவருக்கு போய் நான் பணியணுமா என்கிற பெருமையை எடுத்து விட்டான் இல்லையா. அப்பதான் அல்லாஹ் சொன்னா, இனிமே நீங்க இருக்கக்கூடாது, கிளம்பு, நீங்க இருந்து கிளம்பு அப்படின்னு சொன்னப்பதான் அவன் சொன்னா, சரி நான் கிளம்புறேன், எனக்கு நீ ஒரு வரம் கொடுக்க வேண்டும். அல்லாஹ் இடத்துல வரம் கேட்கிறான். என்ன வரம்? கியாமத் நாள் வரைக்கும் அவகாசம், கியாமத் நாள் வரைக்கும் நான் மரணிக்க கூடாது, இப்லீஸ் என்கிற நான் மரணிக்க கூடாது, கியாமத் வரைக்கும் மரணிக்காம நான் வழிகெடுப்பேன், உன்னை யாரெல்லாம் வணங்குறாங்களோ அவங்கள நான் திசை திருப்புவேன் என்று அல்லாஹ் இடத்துல நான் அப்படி செய்யணும், அதுக்கு ஒரு வரம் கொடு என்று கேட்டான். அல்லாஹ் அதை கொடுத்தான். போ, என்னால நேர் வழி அடையக்கூடிய மக்களை உன்னால வழிகெடுக்க முடியாதுன்னு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இப்லீஸை அனுப்பி விட்டான். இங்க கேள்வி என்ன தெரியுமா? இப்லீஸ் ஷைத்தான் முஸ்லிம்களுக்கு சொல்லி தெரிய தேவையில்லை. அந்த ஷைத்தானுடைய தொடக்க புள்ளி என்ன தெரியுமா? என்ன தொடக்க புள்ளி? பெருமை. நம்மிடத்துல இந்த பெருமை இருந்தால், ஷைத்தானுடைய அந்த பண்பான, ஷைத்தானுடைய ஆதி பண்பான அந்த தற்பெருமையை நம்முடைய உள்ளத்திற்குள் வைத்திருந்தால் அது இறைவனுக்கு ஒருபோதும் பிடிக்கவே பிடிக்காது. இன்னைக்கு சமூகத்துல பாருங்க, ஒரு கல்வி ஒருவர் படிக்கிறார், சரி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எனக்கு இந்த கல்வியை கொடுத்திருக்கிறான் அப்படின்னு அந்த கல்வியை நினைக்காம
நான் இப்படி படித்தவர், அது அவர் படிக்காதவர், நான் போய் இவருக்கு இந்த சவற்றெல்லாம் செய்யணுமா, சேவை செய்யணுமா, அவருக்கு நான் போய் வந்து சலாம் சொல்லணுமா, அவருக்கு நான் பணிஞ்சு நடக்கணுமான்னு கல்வியால் இந்த சமூகம் பெருமை கொள்கிறது. நான் படிச்சவன், அவன் படிக்காதவன். அழகினால் பெருமை, பொருளாதாரத்தினால் பெருமை. ஒரு சாதாரண ஒரு எளியவர், ஒரு சாதாரண ஒரு டீ கடையில வேலை செய்யக்கூடிய ஒரு தொழிலாளர்னு வச்சுக்கோமே, ஏதோ ஒரு டீ கிளாஸை கழுவுகிறார். அவருக்கு இந்த சமூகத்துல ஒரு மிகப்பெரிய கோடீஸ்வர அதிபர் போய் முன்கூட்டியே சலாம் சொல்லுவாரா? எங்கேயாவது பார்த்திருக்கீங்களா அந்த காட்சிய? யார் முன்கூட்டியே சலாம் சொல்றாங்களோ அவங்க இடத்துல அந்த பெருமை இல்லைன்னாங்க ரசூலுல்லாஹ். நம்ம சமுதாயத்துல பொருளாதாரத்தில் உயர்ந்த எவ்வளவோ பேர் சாதாரண கூலி வேலை, ஏதோ ஒரு வேலையா இருக்கட்டும், தொழில் தானே, அப்படி தொழிலாளருக்கு இவர் போய் முன்கூட்டியே சலாம் சொல்ற காரியத்தை பார்க்க முடிகிறதா? ஏன்? பொருளாதாரத்தால் பெருமை. எல்லாத்துலயும் பெருமை, கல்வியால பெருமை, பொருளாதாரத்துல பெருமை, பேச்சில பெருமை, எழுத்துல பெருமை. இப்ப ஏற்பட்ட ஒரு பெருமையை நம்ம கையில வச்சிருந்தோம்னா, பெருமையை அடிச்சதுனால தானே அல்லாஹ் அழிச்சாங்க. இப்பேற்பட்ட ஒரு அழிவை நம் மீது சாத்தினா நம்ம என்ன செய்யறது? பெருமையாடா கொள்றீங்க பெருமை. நாளைக்கே அல்லாஹ் என்ன தெரியுமா கேட்பான்? இந்த பெருமைக்கு அடி உலகத்தை ஃபுல்லா அழிச்சு விட்டு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த ஒரு விரல்ல பூமி, ஒரு விரல்ல வானம், ஒரு விரல்ல சூரியன் எல்லாத்தையும் அல்லாஹ் மடக்கி என்ன தெரியுமா கேட்பான்? ஆனா மாலிக், நான் தான் அரசன், இந்த பூமியில நான் தான் அரசன், நான் தான் அரசன், நான் தான் அவன், நான் தான் இவன் சொல்லிட்டு இருந்தீங்களா, அவெல்லாம் எங்கடான்னு கேட்பான் அல்லாஹ். பெருமையோடு உரசுவது அல்லாஹ்வுக்கு பிடிக்கவே பிடிக்காது. பெருமை அவனுடைய மேலாடை, கண்ணியம் அவனது கீழாடை. அவனோட மேலாடைய நான் போய் போட்டுக்கிறேன்னு யாராவது போய் உரசணும்னு வைங்க, ஏதாவது ஒரு பண்புல, எல்லாமே அல்லாஹ் தந்தது, அவ்வளவுதான். அதை வச்சுக்கிட்டு பெருமை அடிச்சோம், அதோட அவன் காலின்னு அர்த்தம். யாருடைய உள்ளத்தில் அணு அளவு, ரசூலுல்லாஹ் சொன்னது பாருங்க, அணு அளவு பெருமை இருக்கிறதோ அவன் நரகத்திற்கு போவான். வெறும் அணு அளவு ஒருத்தன் பெருமையோட இருக்கிறான்னு வைங்க, அவனுக்கு நரகம்தான் என்று ஒட்டுமொத்தமாக பெருமையே அடிக்க கூடாது என்று இந்த அழிவிடுது நாம பாடம் படிக்க வேண்டும். நினைச்சு பாருங்க, ஒரு காற்றை கொண்டு அல்லாஹ் அழிச்சிருக்கிறான்ல, நாளைக்கு நமக்கு இப்படி ஒரு விதியை அல்லாஹ் எழுதியிருந்தால் என்ன செய்யறது? எங்கெங்கயோ போறோம். இந்த 1960களில் ராமநாதபுரம் ராமேஸ்வரத்தில் எம்டன் புயல் வந்தது. அன்னைக்கு அடிச்சதுதான் தனுஷ்கோடி. இப்ப வரைக்கும் அந்த நகரத்தால எந்திரிக்க முடியல. இதுதான் அல்லாஹ்வுடைய அடி. புயல்ல அடிச்சா பாத்தீங்களா அடி, காத்து தானே அதுவும். அங்க ஆதுங்கிற கூட்டத்தாருக்கும் காற்று, இங்க அடிச்சதும் காத்து. காத்துல அடிச்ச அந்த அடியில இன்ன வரைக்கும் ஒரு நகரமே எந்திரிக்க முடியல. அதே மாதிரி மத்திய பிரதேசத்துல ஒரு விதமான வேதிப்பொருள் காத்துல கலந்து காத்து தானே சுவாசிச்சாங்க அந்த மக்கள். எத்தனை பேர் செத்து செத்து மடிந்தார்கள், எவ்வளவு ஆயிரக்கணக்கான மக்கள். காத்துல அல்லாஹ் கைய வச்சான்னு வைங்கள, ஒண்ணுமே நம்மளால பண்ண முடியாது. ஒரு குழந்தை தாயுடைய வயிற்றிலிருந்து வெளியே வந்த உடனேயே அது கத்துக்கிற விஷயம் என்ன தெரியுமா? என்னது? எப்படி வந்து பால் அருந்தணும், எப்படி தண்ணி குடிக்கணும், எப்படி பேசணுங்கிறதெல்லாம் கிடையாது. தாயுடைய கருவில இருந்து வெளியே வந்த உடனே செய்யற விஷயம் சுவாசிக்க ஆரம்பிக்கிறது. அதுக்கு யாரும் சொல்லி எல்லாம் கொடுக்க தேவையில்லை. வெளியே வர அது பாட்டு காத்த அப்படியே சுவாசிச்சிடும். அந்த அடி மடியில அல்லாஹ் கையை வச்சான்னு வைங்க, செத்து செத்து மடிய வேண்டியதான். காற்றினால் அழிக்கப்பட எத்தனை பேர் மூச்சு திணறி, எத்தனை பேர் இறந்து போயிருக்கிறார்கள். போத்தனூர்ல ரயில்வே ஸ்டேஷன் எத்தனை பேர் மடிந்து விழுந்தார்கள் மாப்பிளா முஸ்லிம்கள். என்ன காற்று தானே. இந்த காற்றின் மூலமாக அல்லாஹ் நம்மை தண்டிக்க நேர்ந்தால் நம்மால் ஒருபோதும் தப்பிக்கவே முடியாது. பயப்படணும் அல்லாஹ்வுக்கு. எதனால? பெருமை. இந்த பெருமை நம்ம இடத்துல இருக்கிறதா, ஏதாவது ஒரு விஷயத்துல இருக்கிறதா, அதை நம்ம தொடச்சி எரியணும். ஏன்? அல்லாஹ்வுடைய தூதருடைய காலத்துல ஹுனைன் போர் நடந்தது. அல்லாஹ் என்ன தெரியுமா சொல்றான் குர்ஆன்ல? ஹுனைன் போர்க்களத்துல அதுக்கு முன்னாடி நடந்த எத்தனையோ போர்க்களங்களில் நான் உங்களுக்கு உதவி செய்திருக்கிறேன். அல்லாஹ் சொல்ற வார்த்தை தௌபால. ஆனா ஹுனைன்ல நான் உங்களுக்கு உதவி செய்யல. ஏன் தெரியுமா? உங்களிடத்துல இருந்த அந்த மெஜாரிட்டியான கூட்டம் இருக்குல்ல, அது உங்களுக்கு மமதையை ஏற்படுத்தியது. ஏன்னா ஹுனைன்ங்கிறது 9வது ஆண்டு நடந்துச்சு, ஹிஜ்ரி 9ல. மக்காவை ரசூலுல்லாஹ் ஜெயிச்சிட்டாங்க. ஜெயிச்சதுக்கு பிறகு கூட்டம் கூட்டமாக எல்லாம் இஸ்லாம், கூட்டம் கூட்டமா வந்ததற்கு பிறகு அந்த கூட்டத்தை பார்த்துட்டு இந்த கூட்டத்தை அவங்க ஜெயிக்க போறாங்க என்று மமதை கொண்டீர்கள். சஹாபாக்களுக்கு அல்லாஹ் சொல்லுகிறான், அந்த மமதையினால உங்களுக்கு நான் உதவி செய்யல. என்ன ஆச்சு நிலைமை?
ரசூலுல்லாஹ் அம்போடு உஹது போர்க்களத்துல ரசூலுல்லாஹ் நோக்கி வரக்கூடிய அம்புகளை தல்ஹா இப்னு உபைதுல்லா, ஜுபைர் இப்னு அவ்வாம் போன்ற சகாபாக்கள் இன்னும் அட்டி வெளுத்தாங்கல்ல. அப்பேற்பட்ட சகாபாக்கள் கூட இல்ல ரசூலுல்லாஹ் அம்போன்னு விட்டுட்டு போயிட்டாங்க எல்லாம். ஆனா ரசூலுல்லாஹ் களத்துல நின்னாங்க, யாரு போனாலும் நான் போக மாட்டேன்னு. பிறகு அல்லாஹ் வெற்றியை கொடுத்தான். ஆனால் அல்லாஹ் சொல்றது என்ன? மமதை. பதில கொஞ்சோண்டு ஆள வச்சு நான் வெற்றியையும் கொடுத்தேன், ஏன்னா நீங்க அது எனக்காக பண்ணது. குனைன்ல எவ்வளவு பேர் நீங்க தோல்வியை கொடுத்த, ஏன் தெரியுமா? மமதைக்காக நீங்கள் செய்தீர்கள். பெருமை வந்துருச்சு உங்களுக்குள்ள, இவ்வளவு ஆளுங்க இவ்வளவு ஆளு ஜெயிக்க முடியுமான்னு வந்துருச்சு இல்லையா, நான் உதவி செய்ய மாட்டேன் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லுகிறார். ஏன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்கேயாவது ஒரு கருமை நிறைந்த மேக கூட்டத்தை பார்த்தாங்கன்னு வைங்களே, நம்ம எல்லாம் என்ன பண்ணுவோம்? அடாடா சிலு சிலுன்னு காத்து வருது, வாடா ஒரு செல்ஃபி எடுப்போம், போட்டோ எடுப்போம், எல்லாம் செய்வோம்ல. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செஞ்ச காரியம் என்ன தெரியுமா? எங்கேயாவது இந்த மேக கூட்டத்தை பார்த்தால் உடனே நடுங்குவாங்க அப்படியே ரசூலுல்லாஹ். ஆயிஷா அம்மா கேட்கறாங்க, யா ரசூலுல்லாஹ் ஏன் நடுங்குறீங்க? எல்லாரும் ஆனந்தத்துல மழை பெய்ய போகுதுன்னு நினைக்கிறாங்க பாலைவன பூமியில, நீங்க ஏன் நடுங்குறீங்க? அப்ப ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இது போன்ற ஒரு மேக கூட்டத்தை பார்த்துதான் ஆது கூட்டத்தார் இருக்காங்க இல்லையா, இது எங்களுக்கு மழையை பொழிவிக்கிற மேகம் தான் நினைச்சாங்க. ஆனால் அந்த காற்றை வைத்து அல்லாஹ் அவரை அழித்து முடித்து விட்டான். ஒண்ணு பாக்கி இல்லை. அப்படியே பேரிச்ச மரத்தை வேரோட புடுங்குவோம்ல, அப்படி வேரோட வீசி எறியப்பட்ட கூட்டமாக அந்த கூட்டம் போனது. அது மாதிரி எங்கே என்னுடைய சமுதாயத்தை அல்லாஹ் அழிக்கிறானோ, அழிக்க நாடிட்டானோ என்று நான் நினைத்து பயப்படுகிறேன் அங்க ரசூலுல்லாஹ். இப்படி இருக்கிற ஒரு முக்மீனுடைய பண்பு. ஆகவே இந்த அழிவிலிருந்து நாம் பெறக்கூடிய பாடம், முற்றிலுமாக நமக்கு தவிர்க்கக்கூடிய ஒரு பண்பு இந்த பெருமை. இப்லீசுடைய ஆதி வாய்ப்பாடு இந்த பெருமை. பெருமைன்னு ஒண்ணு இல்லைன்னா இப்லீஸே வந்திருக்க மாட்டான். பெருமண்டு அன்னைக்கு அவன் பெருமை அடிக்காம இருந்திருந்தான்னா நான் போய் வணங்கணும்ல, இந்த சஜிதா செஞ்சிடறேன்னு செஞ்சிருந்தானா மேட்டரே இல்லையே. இப்லீஸ்ன்ற ஒரு கான்செப்டே இல்லையே, சைத்தாங்கிற ஒரு கான்செப்டே இல்லையே. எப்படிதான் சைத்தான் வந்தா, எதனால வந்தான்னு யோசிச்சு பார்த்தா பெருமை. இப்பேற்பட்ட ஒரு பெருமையை நம்முடைய உள்ளத்திற்குள் வைத்திருந்தால் அது அல்லாஹ்வுக்கு ஒருபோதும் பிடிக்காது. நம்மை நாம் பக்குவப்படுத்துகிற அந்த ரமதான்ல நம்ம இடத்துல ஏதாவது ஒரு விஷயத்துல ஒரு பெருமை இருந்தால், ஏதாவது ஒரு விஷயத்துல நம்மை நாமே ஒரு மிகைப்படுத்தி ஒரு தற்பெருமை கொண்டிருந்தால் அவற்றிலிருந்து நாம் என்ன பண்ணணும்? முற்றிலுமாக விலகி வெளியே வர வேண்டும். ஆகிரதாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.